தொடர் மழை காரணமாக புழல் ஏரியிலிருந்து 1000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சதீஷ் முருகன், வணக்கம். தொடர்ந்து கரையோர மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன, நிலவரத்தை பதிவு செய்யுங்க. வணக்கம். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையிலிருந்து பல்வேறு காலகட்டங்கள், அதாவது பல்வேறு நாட்களாகவே கனமழை முதல் மிதமான மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த மோந்தா புயல் உருவாகி ஆந்திராவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல காலை முதலே மழையானது பெய்து வருகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதியில். இந்த நிலையில தான் சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய புழல் ஏரியில மீண்டும் இந்த நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. சுமார் 2000 கன அடி நீரானது தற்போது வர தொடங்கி இருப்பதால் நீர் உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதன் காரணமாக 250 அடியிலிருந்து தற்போது 1000 கன அடியாக நீர் அதிகரிக்கப்பட்டு அந்த உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது நேற்று வரை பார்த்தோம் என்றால் நீர்வரத்து என்பது முற்றிலுமாக குறைந்து, அதாவது மழை நீர் என்பதும் அந்த மற்ற பிற நீர் என்பதும் குறைந்ததனால் 250 அடியிலிருந்து முற்றிலுமாக உபரி நீர் அனுப்புவது, வெளியேற்றப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மீண்டும் அது 250, அதாவது மழையின் அளவை பொறுத்து அது 250 அடியாக உயர்த்தப்பட்ட நிலையில தற்பொழுது 2000 கன அடி நீர்வரத்து என்பது புழல் ஏரிக்கு வர தொடங்கி இருப்பதால் அதை குறைக்கும் அளவிற்கு, அதாவது அந்த அளவை உயரத்தை மெயின்டைன் பண்ணுவதற்காக தற்பொழுது 1000 கன அடி நீரானது தொடர்ச்சியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இது திடீர் இந்த 250 கன அடியிலிருந்து 1000 கன அடி என்பது அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழக்கமான எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கிறது. எனினும் இது அபாயகரமான அளவு இல்லை என்பதனால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க மட்டுமே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.